ஒரு கொலை செஞ்சாங்கன்னா உடனே அக்யூஸ்டா பத்திரிகையில் கொடுப்பீங்க, நியூஸ்ல கொடுப்பாங்க. இதுவரைக்கும் கொடுக்கலையே. அப்போ 2 பேரும் படுபாவமா அண்ணன் தம்பி 2 பேரும் கொலை செஞ்சிருக்கும் போது அந்த பத்திரிகை செய்திலையோ நியூஸ்லயோ ஏன் இது வரைக்கும் பிரசுரிக்கப்படல? இதுக்கு காவல்துறை உடந்தையா இருந்தா சம்பவம் நடத்துக்கு நான் சந்தேகப்படுறேன். அதனால இது சிபிசிஐடி விசாரிச்சாலுடைய சிபிஐ தான் விசாரிக்கும். சிபிசிஐடி கவர்மெண்ட் தானே. சிபிஐ விசாரிச்சாலுடைய இந்த கேஸ் பொய்த்து போகும்னு நான் எனக்கு. கடந்த மாதம் புதுக்கோட்டை மாவட்டம் அன்னை சட்டமன்ற 4 பேர் அடைஞ்சிருக்கு. ஆமா, அது இப்ப சட்ட ஒழுங்கு எப்படி சார் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீரழிஞ்சு போச்சு தான் நான் ஏற்கனவே பத்திரிகை செய்தியில கொடுத்துருந்தது. கொலைக்கழகமா இன்னைக்கு தமிழ்நாடு பூரமா கொலைக்கழகம் தான் மாறி இருக்கு. பார்த்துருப்பீங்களா? சமீபத்தில் திருநெல்வேலியில கொலை, தூத்துக்குடியில கொலை, இப்போ நேற்று பாருங்க ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கொலை, எல்லா இடமும் கொலை. நான் கேட்கிறேன், அந்த என்கவுண்டர் பண்ணிருக்கீங்களா? கொலை செய்தான்னு சொல்லி பண்ணீங்கல்ல, பிடிச்சு வச்சு தான் கொண்டீங்க, அது வேற. சட்டம் அதுதான் சொல்லுதா? சட்டம் என்ன சொல்லுது? அரெஸ்ட் பண்ணி அவனை கைது பண்ணி தண்டனை கொடுத்துடணும், அதுதான் சட்டம். உங்களுக்கு காவல்துறை அதிகாரியை கொண்டா நீங்க என்கவுண்டர் பண்ணுவீங்க, மற்றவங்க யாருக்கு கொண்டாலும் கேஸை போட்டுட்டு ரிலீஸ் பண்ணி விடுவீங்க. இதான் போலீஸ் விட்ட வேலையா? சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணு தானே. என்கவுண்டர் தப்பு, என்கவுண்டர் பண்ணது தப்புன்னு சொல்றேன். ஆனா கொலை செய்தது அது கொடுமையான கொலை, அதான் வன்மையா கண்டிக்கிறோம். அதுல எந்த மாட்டுக்கிறது? கொலை செய்தா கண்டிக்கக்கூடியது, அதுல யாரு கொலை செய்தாலும் கண்டிக்கக்கூடியது. என்கவுண்டர் பண்ணது உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? காவல்துறைய எந்த அதிகாரியும் கொண்டா உடனே என்கவுண்டர் பண்ணலாம், அதுக்கு மட்டும் சட்டம் உங்களுக்கு இடம் கொடுக்குது. கொடூரமா ரோட்ல பல கொலைகள் நடந்திருக்கு, அவங்களாம் என்கவுண்டர் பண்ணல. இதெல்லாம் பெரிய நீதித்துறைக்கு கேடு, அவமானம். இதே சுயமாட்டவா எத்தனை நீதிமன்றம் வழக்கு எடுக்கிறாங்க, எடுத்து அதை நடத்துறீங்க. ஏன் அந்த என்கவுண்டர் பண்ண சுயமாட்டம் எடுத்து எந்த அடிப்படையில் நீ சுட்டன்னு சொல்லி நீதித்துறை வழக்கை எடுக்கல? எல்லாருமே செத்தவனுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்களே தவிர அந்த உண்மையான குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு காவல்துறைகள் தயங்குது. இதுதான்